ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு டீட்டெயிலாகிட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ வெண்டைக்காயை கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் தேவையான அளவு தக்காளி, வெங்காயம் எடுத்துருக்கோம். இப்போது எண்ணெய் சூடாகிடுச்சு, அதில் நம்ம கடுகு ஆட் பண்ணுறோம். கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் நம்ம சீரகம் ஆட் பண்ணுறோம். நம்ம இப்போ கடுகு வெடிக்காமல் நம்ம சீரகத்தை ஆட் பண்ணோன்னா சின்ன ஒரு கசப்பை நமக்கு ஃபீல் ஆகும் சாப்பிடும்போது. அதனால் கடுகு வெடித்ததுக்கப்புறம் நம்ம சீரகம் ஆட் பண்ணுறோம். நம்ம சீரகம் ஆட் பண்ணுறோம். அப்புறம் இதுக்கு கூடவே கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுக்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது வெண்டைக்காய் பொரியல். வெங்காயம் நம்ம ஆட் பண்ணுறோம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் அந்த வெங்காயத்தை இப்போ ஆட் பண்ணுறோம். இது நல்லா வதக்க போகிறோம். பாருங்கள், அந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வருது. ஸோ இந்த டைமில் நம்ம தக்காளி ஆட் பண்ணுறோம். பாருங்கள், வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். எந்த அளவு வெங்காயத்தையும் தக்காளியை நம்ம வதக்குறோளோ அந்த அளவு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறோம். ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் பொடி நம்ம ஆட் பண்ணிட்டோம். அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுக்க போகிறோம். நல்லா வதங்கி இருக்குது. அதனால நம்ம க்ளீன் பண்ணி வச்சோம்ல, ஸ்லைஸ் பண்ணி அந்த வெண்டைக்காய் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ மிதமான சூட்டில் வச்சு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். பொதுவாக வெண்டைக்காயில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. பச்சையை கூட சாப்பிடலாம். இப்போ நம்ம லெமன் ஆட் பண்ணுறோம். லெமன் எதுக்கு ஆட் பண்ண சொன்னாலும், இந்த வெண்டைக்காய்னு சொல்லும்போது நிறைய பேர் அந்த பிசுப்பு அந்த ஒரு ஃபீல் இருக்கனால அதை எடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம லெமன் ஆட் பண்ணும்போது அந்த பிசு அந்த ஃபீல் இருக்காது. பாருங்கள், அப்படியே துருன்னு இருக்குல்ல, அந்த பொரியல் உள்ள ஒரு பக்குவத்தில் வருது நம்ம லெமன் ஆட் பண்ணாதனால. ஸோ நீங்களும் இந்த மாதிரி வெண்டைக்காய் கூட்டு பண்ணும்போது லெமன் ஆட் பண்ணுங்கள். ஸோ அந்த பிசு அந்த ஃபீல் இருக்காது, இந்த மாதிரி துருன்னு வரும். இப்போ நம்ம மிளகு பொடி ஆட் பண்ணுறோம். 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான ஒரு ஸ்டெப் இது. வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறது ஈஸியாகவும் குயிக்காகவும் பண்ணலாம். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ லைட்டாக நம்ம வேக வச்சு எடுத்தாலே ரெடி ஆகிரும். இந்த வெண்டைக்காய் பொரியல் பாருங்கள், ரொம்பவே ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா?